பழைய விக்கிரகங்களை விற்கிற கடைக்கு போனீங்கன்னா இந்த கட்டை விரல் அளவு விக்கிரகம்லாம் விலைக்கு வைப்பான். கிருஷ்ணன், சின்ன கிருஷ்ணன், சின்ன பிள்ளையாரு, சின்ன முருகன். அதெல்லாம் அவனுக்கு எப்படிடா கிடைச்சிச்சுன்னா, அதெல்லாம் நம்ம நாட்டு பெரியவங்க அவங்க வீடுகளில் வச்சு பூஜை பண்ண விக்கிரகம். சாகிற போது மகனை கூப்பிட்டுட்டே, அப்பா இந்த பூஜையை விட்டுறாதரா, இந்த சாமி தான் நமக்கு பணம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாகுறான். இவன் என்ன பண்றான், அவன் செத்து சுடுகாட்டில் அவனை பொசுக்கின கையோட இந்த விக்கிரகத்தெல்லாம் எடு, இதை வச்சுக்கிட்டு தான் உயிரை வாங்கினான கிழமை அவ்வளவையும் கொண்டு போய் இந்த பழைய பாத்திர கடையில் போட்டு நீ கொடுக்கறத கூடப்பா அப்படின்னு வாங்கிட்டு வந்து. அதனால என்ன ஆகுது, நம்முடைய முன்னோர்களுடைய செல்வம் ஒண்ணு. என்ன செல்வம்? மன அமைதி, சந்தோஷம். அது இப்ப நம்மகிட்ட இல்லை. ஒரு சென்னை சேலையூர் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்க என்கிட்ட பக்கத்துல உட்காந்துருந்தவர் பேசுறாரு, எங்க அப்பா சாகிற வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருந்தாரு, நாங்க 8 பிள்ளைங்க. ஆனா வாடகை வீட்டில் இருந்தபோது அவர் எங்களுக்கு கொடுத்த மகிழ்ச்சி, நாங்க அடைஞ்ச சந்தோஷத்தை இன்னைக்கு நான் சொந்தமா வீடு வாங்கி பங்களா வாங்கி காரெல்லாம் வச்சிருக்கிறேன். அதை என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னால் கொடுக்க முடியல. என் குடும்பம் சூன்யம் பிடிச்சாப்புல இருக்கு, ஒரு மகிழ்ச்சி இல்லை. ஆனா சின்ன வயசுல எங்க வீட்டில் நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அந்த வாடகை வீட்டில், அந்த மகிழ்ச்சி ஏன் வரமாட்டேங்குது, எங்க போச்சு அது அப்படின்னு கேட்கிறாரு. காரணம் என்னன்னா, அந்தந்த வீட்டில் இருக்கிற அந்த பூஜா பலன், ஒரு சின்ன இடத்தையாவது ஒதுக்கி அதில் விக்கிரகம் வச்சு அன்னாடம் நைவேத்தியம் பண்ணி அன்னாடம் திருமஞ்சனம் பண்ணி உங்க பிரச்சனைகளை அதுகிட்ட சொல்லலாம். எதுவா இருந்தாலும், நல்லதா இருந்தாலும் சொல்லுங்க, கெட்டதா இருந்தாலும் சொல்லுங்க. ஒரு குடும்ப உறவினர் மாதிரி அந்த தெய்வத்தை வச்சுக்கோங்க. அப்போ உங்க சொந்த வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதனுடைய கைடன்ஸ் கிடைக்கும். ஒரு ஆபத்துக்கு முன்னாலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும்.